இந்த ஊரால ஊருக்குள்ள நான் இப்படி தனிமையாக வரும்போது நான் யாருக்கிட்டத்தான் போறது? கோயில் பூச்சாரிட்டு போறேன். ஆமா, ஏன்னா யாருக்கிட்ட போய் பேசட்டும்? அந்த செட்டையை எடுத்து முடிஞ்சுட்டு ஒரு ஓரமா நின்றுட்டு இருக்கிறான். ஆமா, அவன் பேர் என்ன பேரு? செக்யூரிட்டி வாட்ச்மேன் செட்டையை முழுங்கி கோணையன். செக்யூரிட்டி வாட்ச்மேன் செட்டையை முழுங்கி கோணையன். ஆமா, அப்படி இருக்கும் தான் பேசுவாரா? சரி, நான் போய் பாக்குறேன். என்ன ஆளு பாரு, மூத்த பாரு, வாய பாரு, பல்ல பாரு, புட்ட வாயில ஆளு கண்ணு கண்ணு கீழே வச்சிருக்கீங்க, மேல வச்சிருக்கீங்க. லாரி கிடைக்கல, பஸ் கிடைக்கல, நான் வந்து கிடைச்சா வந்து தங்குடு ஏறாடே மாப்பிள்ள. யாருக்கிட்டையும் கை நீட்டி பேசுற போயிட்டுற. என்னது பொம்பளைன்னா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. பொம்பளைன்னா நெருப்புல கூட இறங்கிக்குவேன். ஆனா பொம்பளைன்னா ரொம்ப பயம். என்னாச்சு? உங்களால தானே தினம் 20 பேர் 10 பேர் 15 பேர் ஒரே முட்டை சாவுறாங்க. எதை வச்சு சொல்ற? எப்படி மருந்து வச்சா கொடுக்குறாங்க? மருந்து வச்சா கூட 2 வருஷத்துக்கு தான் சாவுவாங்க. எதனால? அந்த காலத்து பொம்பளைங்கெல்லாம் ஜவுளி கடைக்கு சாக்கி தேடிக்கு போவாங்க. 1 மீட்டர் துணி கொடுங்க கேட்பாங்க. அதை வாங்கிட்டு வந்து டெய்லர் கிட்ட கொடுக்கும்போது வெட்டிக்கிட்டு துணி நாட்டு பண்ணிவிடாத, நல்லா முழங்கை வரைக்கும் இடுப்பு வரைக்கும் தைச்சிட்டாரு, நல்லா சட்டை மாதிரி போட்டுக்கிட்டு ஏத்த ஓட்டுவாங்க, ஏறு ஓட்டுவாங்க, கல்லு கூட உடைப்பாங்க. சரி, இதையும் குறை சொல்றதுக்கு இல்ல. என்னதான் நீங்களும் தான் ஜவுளி கடைக்கு போறீங்க, ஒரு 30 ரூபாய்க்கு துணி கூட கேக்குது. அதை வாங்கிட்டு வந்து இந்த காலத்து புது டெய்லர்கிட்ட கொடுத்தா அவன் வெட்டி தெரியாது வச்சு 10 ரூபாய்க்கு க்ளோஸ் பண்ணுவான். சரி சரி, அங்கங்க இவ்வளவு சடஞ்சு பத்தாட்டு வச்சு தேய்ச்சி உடனே ஒரு கவுரு வேற இழுத்து கட்டிக்கிட்டு. அதெல்லாம் லேட்டஸ்ட் மாடல். ஆமா, அதெல்லாம் லேட்டஸ்ட். ஆமா, உங்க பொண்ணு தெரியாத கீழே இறங்கி போயிட்டு அது இழுத்து கட்டிக்கிட்டே செவைக்கு நிக்கிற மாதிரி கட்டிக்கிறேன். அவர் குடிச்சாகிட்டு எடுத்த பெருமையில ஊருக்கு போலான்னு பஸ் நிறுத்துறீங்க. டிரைவர் நிக்கிறாரு. நிறுத்தின உடனே கண்டக்டர் இறங்கி வராரு. பொம்பளைங்க எல்லாம் முன்னாடி ஏறுங்க, ஆம்பளைங்க எல்லாம் பின்னாடி ஏறுங்கிறாரு. மரியாதைன்னு போய் ஏறனா இந்த இலவச டிக்கெட் வந்தது சென்னை என்ன உட்காரத்துக்காரங்க போய் டிரைவர் நேரம் திருத்திங்களா வண்டி எடுக்கிறாரு. உளுந்துருமுன்னு இப்படி கம்பி எட்டி பிடிக்கிறீங்களா, அந்த கொஞ்சோடி துணி லவுக்குன்னு மேல தூக்கி சைடு கண்ணாடியில பாக்குறாரு, முன்னாடி பாக்குறதில்ல. அதையே பாத்துக்கிட்டு கொண்டு போய் புளியா மரத்துலயே ஆலா மரத்துல சாட்டி 10 பேர் 20 பேர் செத்து போயிடுற. அது இல்லாத கண்டக்டர் வேலையை நீங்க தாங்க எடுக்கிறீங்க. எப்படி? அந்த காலத்து மவராட்சிங்க ஒரு முறை பை தைப்பாங்க, வெத்தலைக்கு ஒரு போற, காய்ச்சிக்கு ஒரு போற, பணத்துக்கு ஒரு போற, தனித்தனியா வைப்பாங்க. கண்டக்டர் வந்தா டப்புன்னு எடுத்து கொடுப்பாங்க. பாதுகாப்பா இருக்கும், பத்திரமா இருக்கும். ஆமா, நேத்து பேப்பர்ல பாத்தியா என்னது? சேலம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல அதுலயே பிளேட் போட்டு 10,000 1.5 கிலோ சட்டையில பட்டாத அடிச்சிருக்கிறான் பாரு. ரெண்டு குட்டி கண்டக்டர் உங்களையே பார்த்துட்டு டிக்கெட் அடிக்கிறது. அடுத்த பேச்சில தைக்கி ஏறி ஆமா ஏன்டா டிக்கெட் அடிக்கிறது பையன் புடிக்கிட்டு அனுப்பிச்சுட்டான். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஆமா,
இப்படி எல்லாத்தையும் பொம்பளை விஷயத்தை அப்படியே சொல்றியா இதெல்லாம் எப்படிடா உனக்கு தெரியும் நானும் எங்க வீட்டுக்காரி ஊருக்கு போனோம். சரி கொங்கனாபுரத்துல இருந்து தாரமங்கலம் வரைக்கும் கண்டக்டர் போகுது. எங்க வீட்டுக்காரியே பாத்துட்டு வந்தேன். ஓ ஏடான்னு போய் பாக்குறேன் 3 கொக்கி கண்டு திறந்து விடாட்டுங்க. நம்ம பொண்டாட்டியும் நாம தானே மானத்தை காப்பாத்தணும். அடிச்சு கூட போடுவேன். போய் இப்போ மகளிர் போலீஸ்ல விட்டுருவாங்க. சரி அப்படின்னு எங்க வீட்டுக்காரிய இப்படி போச்சு விட்டுட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண போன மாட்டேன். முந்தாடி எடுத்து மறைச்சுட்டேன் போனோம் பஸ் விட்டு இறங்கணும். சரி அதே பஸ் ஸ்டாப்லயே தான் என் மச்சன் இருக்கணுமா இப்ப போத்திட்டு போனதுக்கு நாங்க அந்த கோம வெயிட்டா போனதுக்கு அக்கால அடிச்சுதான் கூட்டியாரான்னு அவன் இடத்துல தொடக்கூடாது. எவத்தக்கா அடிச்சான்னு எப்படின்னாரு அந்த 2 வைக்கையும் கிளம்பி தம்பி இப்படி பண்ணிவிட்டான்னு இப்படி திரும்பினாலே கரகரகரன்னு சுத்திட்டு போனா எங்க தம்பி கண்ணத்துல தட்டாரு அடிச்சு. யாரு அன்னைக்கு இப்படி ஆனவன் தான் மெண்டில் அது போய் விடுறதுனால அப்படியே மண்டகோளராயிருச்சு. சரி அம்மா அதுக்கு ஏதாவது வயிற்று இருக்குதா? இருக்குது. சினிமா பாட்டு சினிமா பாட்டு பாட தொடங்கினேன். சவுந்தரராஜ் செத்துட்டாரு. சரி ஆமா அவரு செத்துட்டாரு. அது எல்லாத்துக்கும் தெரியுமே. அவரு செத்து போயிட்டாரு எல்லாத்துக்கும் தெரியுமே. என்னென்ன பாட்டு வேணும்? சோடி பாட்டு வேணுமா தனி பாட்டு வேணுமா? ஆனா நீ தனியாவே எடுத்து விடலாம். தனியா எடுத்து விட்டு அது அவ்வளவு சுத்தப்படாது. பாட்டு பாடு மாதிரி பழைய பாட்டு பாடு. மணப்பாறை மாடு கட்டி மணப்பாறை மாடு கட்டி மலையோட ஏறு பூத்துடைய காட்ட உழுது போது கண்ணக்கண்ணி பசுநாளைய போட்டு பாடுபடு கண்ணக்கண்ணி ஆத்தூரி சிக்கிரிக்கம்மா ஆத்தூரி சிக்கிரிக்கம்மா பாட்டு வாங்கி விதவிதத்தி நாட்டை பிடிச்சி நாட்டு போடு கண்ணக்கண்ணி நல்ல ஏட்டம் பிடிச்சி போடு கண்ணக்கண்ணி தலையா பூ முடித்து தடம்பாத்து வழி நகர்ந்து பாடுகிறது சாலையில போறவளே கண்ணம்மா கண்ணம்மா நீ வாசலுக்கு வாங்கி வந்தது என்னம்மா யாரும் சீதனம் தயாரும் தீதனமோ தம்பிமார் பெரும்புல் பெருமுகல் தம்பிமார் பெரும்புகளோ மாமியார் கூறியிருந்தார் கூட வந்தால் போதுமா மண்டை உடச்சுட்டானே சாட்டேரி தெரியும்.